இப்ப இரண்டு மாதமா எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கு. எங்க குடும்பத்தை சூழ்நிலை நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கும். உடனடியாக போர்க்கால அடிப்படையில மணல் குவாரியும் கிராவல் குவாரியும் திறக்கணும்ன்றதை எங்களோட கோரிக்கை மனுவா நாங்க கொடுத்துருக்கோம். சொத்து வச்சுக்கிறேன், உனக்கு சொத்து எப்படி லாரியே இல்லை, அப்ப லாரி இல்லாத லாரி உரிமையாளர் பத்தி நீ எப்படி பேச முடியும்? எங்களுடைய வாழ்வாதாரம் மீட்டெடுக்கணும் தெரியாது, நாங்கள் வாங்கல நிதி நிறுவனத்தில் கடை கட்ட முடியாத தத்துவம் பண்ணாலும் கவலை கிடையாது. ஆனா இந்த மாதிரி போலியான தலைவர்கள் இருக்கின்ற வரைக்கும் எங்களால தொழில் செய்ய முடியல. நல்லது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். இல்லாத பட்சத்துக்கு இன்னொரு 10 நாள் கழிச்சு அனைத்து சங்கத்தையும் கூப்பிட்டு ஒரு தமிழ்நாடு நிறைய ஒரு போராட்டம் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் சார். முழுவதும் கடந்த 2.5 ஆண்டுகளாக திறக்காமல் நிறுத்தி வைக்க மணல் குவாரி மற்றும் சவுடு குவாரிகளை உடனடியாக திறக்கணும் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வலியுறுத்தியிருக்கேன் சார். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 லெட்டருக்கு மேல அமைச்சிருக்கோம், மெயில் அமைச்சிருக்கோம். நல்லது செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு நிலைப்பாடும் இல்ல. முடியும்னா இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளார இதை செஞ்சு கொடுத்தா பாக்குறோம். இல்ல அப்படின்னா மாவட்டம் தோறும் மாநில இருக்கிற சங்கத்தை எல்லாத்தையும் இணைச்சு ஒரு பெரிய அளவு ஒரு போராட்டம் நடத்தலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் சார். ஏன்னா இப்ப 2 மாதமா எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கு. எங்க குடும்பத்தை சூழ்நிலை நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கும். உடனடியாக போர்க்கால அடிப்படையில மணல் குவாரியும் கிராவல் குவாரியும் திறக்கணும்ன்றதை எங்களோட கோரிக்கை மனுவா நாங்க கொடுத்துருக்கோம் சார். இந்த நேரத்துல வந்து போலியான தலைவர்களை சொல்ற கேள்விகளை வந்து முன்வைக்க வேண்டாம். ஒவ்வொரு டைமும் அரசு எடுத்து ஒரு குவாரி நடத்தணும்னு நினைக்கும் போது அதை தடுக்கணும்ன்ற வகையில தனிப்பட்ட ஒரு நபர் மேல தாக்குதல் நடத்துற மாதிரி பணம் கேட்டு மிரட்டி கொடுக்காத பட்சத்துக்கு 1000 கோடி ஊழல்னு சொல்லி திசை திருப்புற நோக்கத்துல பண்றாங்க. அதனால எங்க தொழில் பெரிதும் பாதிக்கப்படுதுங்க சார். அதனால வந்து அவர் லாரின்ற ஒரு இதே கிடையாது, போலியான ஒரு சங்கத்தை உருவாக்கிக்கிட்டு எல்லாத்தையும் பணத்தை மிரட்டி பணம் வசூலிக்கிற நோக்கத்துல செயல்படுத்திருக்கிறார் சார். அந்த தலைவர் பேசி கேட்காம எங்களோட தொழில் பாதிக்காம எங்களுக்கு மணல் தட்டுப்பாடு இல்லாம எங்க வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு முதலமைச்சருக்கு நாங்க வலியுறுத்திருக்கோம் சார். அதை மெயில் மூலியமாவும் கொடுத்திருக்கோம், லெட்டர் மூலியமாவும் கொடுத்திருக்கோம் சார். நல்லது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். இல்லாத பட்சத்துக்கு இன்னொரு 10 நாள் கழிச்சு அனைத்து சங்கத்தையும் கூப்பிட்டு ஒரு தமிழ்நாடு நிறைய ஒரு போராட்டம் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் சார். சேலம் கிழக்கு மாவட்ட மணலாரி உரிமையாளர்கள் சங்கம் கார்த்திக் மாற்று எம்சாண்டர் கொண்டாந்து தலைமைச் செயலகத்துல ஒரு திரைக்கதை போட்டு காட்டினார். அன்றைக்கு அந்த எம்சாண்டை பத்தி எதுவும் வாய்த்திருக்கல. ஆனா அந்த உடந்தூர் ஊராட்சியில விவசாயம் பாதிக்கினார். 2021 மணிவார் தலைவரான உடனே திமுக ஆட்சி ஏற்பட்ட உடனே பஞ்சாயத்துல தீர்மானம் வச்சு இவர் கொடுத்து அந்த விவசாயி பாதிக்காதா அப்ப மணல் எடுக்க பர்மிஷன் கொடுக்குறாரு. ஆனா திமுக ஆட்சியில மணல் ஓடுகின்ற போது இவர் லாரி உரிமை நலன் கருதி பேசுகின்ற ஒரு தலைவராக இருந்தா, இல்ல ஒரு தொழில் பண்ணணும்னா ஒரு சங்கம் வச்சுக்கிறேன்னா ஒரு பிளாட் படத்துல ஒரு கடை வச்சுக்கிறாங்க, அவங்க கடை வச்சுக்கிறாங்க, சங்கம் இருக்குது பேசலாம். ஆனா இவர் லாரியே இல்லாத அப்போதெல்லாம் 19 மாசம் மணல் குவாரி ஓடி 4730 கோடி ஊழல் நடைபெற்று நான் சொல்ல வரல, மத்திய அரசால் இடி ரைடு கம்போஸ் டைரக்ட் வழக்கு பதிவு பண்ணது. அப்போதெல்லாம் வாய் திறக்காத அப்போது போலி பெர்மிட் வந்தது. 500 அந்த பர்மிட் 600 ரூபாய்ச்சு, 600 அந்த பர்மிட் 700 ரூபாய்ச்சு. அதை பத்தியெல்லாம் எப்போதுமே வாய் திறக்கிறது இல்லை, எதுவுமே பேசுறது இல்லை. எப்படா புது அரசு வந்து ஒரு மணல் கோரியை கிரவல் கோரியை திறக்கின்ற போது அந்த கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் துரைமுருகன் 1000 கோடி ஊழல் பட்டார், ரகுபதி ஊழல் பட்டார். ஆனா இவருக்கு ஒண்ணுமே கிடையாது. 2012 மேல வெளியே வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 900 கோடிக்கு மேல சொத்து இருக்குது. மோகனூர்ல கல்யாணம் பண்ண மெயின் ரோட்ல லாட்ஜ் ஒரு சதுரடி 9000 ரூபாய் விற்கிது. உளுந்தூர் ஊராட்சியில நிதி காவேரி ஆற்றுப்படிக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி பேங்க் கட்டி வாடகை கொட்டி வச்சுக்கிறாரு. இவங்க பொண்டாட்டி மனைவர். இவருக்கு எப்படி சொத்து வந்தது? இவர் லாரியே இல்லாத எப்படி லாரி ஒரு நலன் கருதி பேசுறான்னு தெரியல. எப்பனா ஒரு மணல் கோரியை கிரவல் கோரியை தருகின்றனா இவர் ஒரு பேட்டி ஒரு பிரஸ் மீட் வைக்கிறது. அந்த அரசு கொள்ள பண்ணிச்சு, துரைமுருகன் அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, அதிமுக ஆட்சி வந்த குறைப்படுது, இந்த அரசு வந்து அதை செய்யுது. இது வந்து லாரி உரிமையாளருக்கு இந்த அரசு நல்லது செய்யுமா செய்யாதன்றது அது கேள்விக்குறி, அது அப்புறம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு கிட்ட நாங்க போராடி போன 2001 2026 பெரிய போராட்டம். நாங்க வைக்காத போராட்டம் இல்ல, நாங்க வைக்காத ஆர்ப்பாட்டம் இல்ல, எங்களுக்கு மணல் குவாரி இல்ல, கிராவல் குவாரி இல்ல, சவுடு குவாரியும் திறக்கல. இப்ப மழை காலம் வந்து விட்டது, சவுடு குவாரி என்னன்னு தெரியல, 2 மாசம் ஆச்சு, கிராவல் குவாரி என்னன்னு தெரியல, இதெல்லாம் கேள்விக்குறி. இவர் எப்போதெல்லாம்
ஒரு அரசு வருகிறதோ அப்போது ஒரு பேட்டி பிரஸ் மீட் வைக்கிறது. 1000 கோடி 2000 கோடி 50,000 கோடி வர அரசுக்கு வருவாய்ப்படுது. நானா கேட்குறேன்னா இதே செல்லாராசமணியை ஏன் 4730 கோடி ஊழல் பண்ணது யாரு? எஸ்ஆர் நிறுவனம். ஏன் அதை பற்றி வாய் திறந்து பேச மாட்டேன்? அதை பற்றி ஏன் கேள்வி வைக்க மாட்டேன்? குற்றச்சாட்டு நீ ஒரு பொதுவான மாநில சம்பள தலைவர் சொல்கிற, ஆனால் உனக்கு லாரியே இல்லை. டாக்ஸி கட்ட கூட வக்கு இல்லாத ஒரு தலைவராக நீ இருந்து கொண்டு அரசை எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறது, எந்த அரசு வந்தாலும் குறை சொல்கிறது. இப்போ நீ இப்படி மிரட்டினா இப்போ யாருன்னா இந்த அரசில் யாருன்னா செகண்ட் சேல்ஸ் குத்துத்தர வந்தால் அவங்களுக்கு மிரட்டுறதுக்கு ஒரு அடி போடுறது. இப்படி இந்த அரசுக்கிட்ட இருந்து நாங்கள் லாரி உரிமையாளராக நான் விழுப்புரம் மாவட்டம், இவர் சேலம் மாவட்டம், இவர் செங்கல்பட்டு மாவட்டம், இவர் திருவள்ளூர் மாவட்டம். நாங்கள் 28 மாவட்டத்தில் இன்னும் அடுத்த வாரத்தில் இதே இடத்துல தலைவர்களாக மாவட்ட தலைவராக சேர்ந்து பிரஸ் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இவங்ககிட்ட தான் முதல்ல நாங்கள் காப்பீடு பண்ணணும். இந்த அரசு முதல்ல இந்த அமைச்சர் மீது லஞ்ச ஒழிப்பு, துரைமுருகன் மீது, ரகுபதி மீது திமுக அரசு 50,000 கோடி. ஆனால் இவனுக்கு எப்படி சொத்து வந்தது? முதல்ல இந்த செல்லாராசமணி என்ற ஒரு நபரை ஒழித்தால் மட்டும்தான் இந்த லாரி தொழில் எங்களால் நிம்மதியாக செய்ய முடியும். நாங்கள் வாங்கின நிதி நிறுவனத்தில் கடன் கட்ட முடியல, வாடகை இல்லை, எதுவும் இல்லை, டாக்ஸி கட்ட முடியல. நான்லாம் இப்போ 4 வெட்டி வச்சுக்கிறேன். 4 மாதம் ஆச்சு டாக்ஸி கட்ட. என்னால் ஓட்ட முடியல. ஏன்னா இன்னைக்கு சென்னையில் இந்த சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 13 மாவட்டம் இந்த சென்னை மண்டலத்தை சுற்றி இருக்கிற லாரி உரிமையாளர் இந்த சென்னை மென்ஷன் பண்ணி தான் வாழறோம். ஆனால் இங்கே வாழ முடியல. எப்படி வாழ முடியலன்னா கிரசரு அவங்களுக்கு, ஏழும் சென்னையில் அவங்களுக்கு 14 வில்லு 16 வில்லு இல்லீகலாக எத்தனை ஏழை கொட்டி சென்னையில் 100 ஏழை இல்லீகலாக நடக்குது. செல்லாராசமனுக்கு வேண்டப்பட்ட சொந்தக்காரன் மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா இங்கே ஏழை வச்சுக்கிறான். அதை பற்றி பேச முடியல. இப்போ நாங்கள் 6 வீடு 10 வீடு வச்சுக்கணும், எங்களால் வாழ்வாதாரம் பண்ண முடியல. இந்த அரசுக்கு, இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு மணல் குவாரி திறக்கறீங்களோ கிராவல் குவாரி திறக்கறீங்களோ எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய வாழ்வாதாரம் மீட்டெடுப்புன்னு தெரியாது. நாங்கள் வாங்கின நிதி நிறுவனத்தில் கடன் கட்ட முடியாத தத்துவம் பண்ணாலும் கவலை கிடையாது. ஆனால் இந்தமாரி போலியான தலைவர்கள் இருக்கின்ற வரைக்கும் எங்களால் தொழில் செய்ய முடியல. மிகப்பெரிய மன கஷ்டம், மன வேதனையாக இருக்குது. நான் இன்னைக்கு வெள்ளை சட்டை போடுறேன்னா என் எனக்கு எது பிடிக்க தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் பிடிச்ச டீசல் வாசனை, கிளசு வாசனை, டயரை தூக்கின வாசனை வானா என் பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். படித்து ஒரு ஆளாக்கணும். இது உங்களை மாரி ஒரு ரிப்போர்ட்டராக வைக்கிறேன். ஏதோ ஒரு கனவு திட்டத்தோடு நான் வாழறேன். ஆனால் என்னால் வாழ விட மாட்டேன். எத்தனை குறை சொல்லிட்டே இருக்கிறான். இப்போ மிரட்டுறான். ஒன்றும் இல்லை, ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மீது தாக்கல் பண்ணுறது, அரசு அதிகாரி திருட்டான்றது, கொள்ளடிச்சிட்டான்றது. ஏன்னா நீ கொள்ளைகளாக சொல்கிறல, உனக்கு 2012 மேலூர் பற்றி நீ மாநில சமூக தலைவர் வந்த போது உனக்கு இப்போ சொத்து எப்படி வந்தது? ஓடி சொத்து வச்சுக்கிறேன். உனக்கு சொத்து எப்படி? லாரியே இல்லை. அப்போ லாரி இல்லாத லாரி உரிமையாளர் பற்றி நீ எப்படி பேச முடியும்? ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துருப்பியா, ஒரு இன்சூரன்ஸ் கட்டியிருப்பியா, ஒரு எஃப்சிக்கு போயிருப்பியா, இல்லை டயர் எடுத்து போட்டிருப்பியா, இல்லை ஓட்டுநர் படி கொடுத்துருப்பியா? எதுவுமே இல்லாத யாரெல்லாம் வரட்டும். மணல் கொடுத்த உடனே நான் டைரக்டர் எழுதிட்டேன். இதை பாருங்க, இப்படி காட்டுறது அந்த ஆடியோடா பூரா கருப்பு போட்டேன். ஏங்க அந்த முன்னாள் டைரக்டருக்கு தெரியாத கனிம கொள்ளை இப்படி நடந்திருக்காரு. உடனே என்ன பண்ணுறது? அவருக்கு அனுப்புனா, இவருக்கு அனுப்புனா, பிரதமருக்கு அனுப்புனா, உள்துறை செயலருக்கு அனுப்புனா, கவர்னருக்கு அனுப்புனா, ஒரு பொய்யான பிரச்சனை. நாங்கள் இந்த ஆட்சி நேர்மையாக செயல்படணும்னு சொல்கிற ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழகத்தில் லாரி சங்கன் என்ற போர்வில் கொடுக்கின்ற பேட்டியை ஒரு வாரியத்தை உருவாக்குங்க. 38 மாவட்டம் இருந்தால் 38 மாவட்டத்தில் ஒரு ஆளை நியமிங்க பொதுவாக. அதாவது என்னோட ஒரு 50 ஆண்டுகள் இந்த லாரி தொழிலை வச்சு லாப நஷ்டத்தை கஷ்டப்பட்டவங்களை அவங்கள வைத்து அந்த ஒரு கோரிக்கை ஏற்று அந்த கிராவல் கோரியை, மணல் கோரியை சீக்கிரமாக திறக்கின்ற வேலையை பாருங்கள். ரொம்ப எங்களுடைய வாழ்வாதாரம் 750 வண்டி 3 ஆண்டுகள் ஆகுது. டிஎன் ஷெட் ஆப்னு ஒன்று உருவாக்கி அதில் பணம் கட்டி எங்களுக்கு இன்னும் மணல் கொடுக்கல. அந்த மணல் கொடுக்கறதுக்கான வழி வகுங்க. இன்னும் 3 ஆண்டுகளாக நாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக மணல் குவாரின்றது செயல்படல சார். அமலாக்கத்துறை இடி ரைடு நடந்ததுக்கப்புறம் 3 ஆண்டு காலமாக மணல் குவாரி திறக்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு டைமும் மணல் குவாரி திறக்கணுன்ற அரசே நடத்தணுன்ற ஒரு முயற்சி செய்யும் போது இந்த ஒரு செல்லராசாமணின்றவர் என்ன பண்ணுறேன்னா குத்தகை
கேட்டு மிரட்டுன்ற தோரணையில பண்ற போது அவங்க முன் வந்து செய்யறதுக்கு தயங்குறாங்க. எந்த அரசு வர மாட்டேது. இல்ல குத்தகைதாரர்களே வந்து செய்யும் போது அரசு வந்து குத்தகைதாரர் மூலியமா தான் சார் மணல் குவாரி வந்து டெண்டர் விடுவாங்க சார். செகண்ட் செல் மூலியமா ஆத்துல இருந்து டைரக்டா கொண்டு வந்து செகண்ட் செல்ல கொட்டினதுக்கு அப்புறம் தான் அரசு அங்க இருந்து ஆன்லைன்ல மணல் விநியோகம் செய்வாங்க சார். அங்க இருந்து உள்ள இருந்து எடுத்துட்டு வரும்போதே நீ இவ்வளவு முறைகேடு செய்யற அவ்வளவு முறைகேடு செய்யற உங்களுக்கு தெரியும். அரசு அதிகாரி மேலே குற்றச்சாட்டு வச்சா எந்த அரசு அதிகாரி முன் வருவாங்க? 4750 கோடி ஊழல்னு தெரியும். நிறைய மனு, அதாவது சார் கொடுக்காத இமெயில் இல்ல, கொடுக்காத பெட்டிஷன் இல்ல, எல்லாரும் எங்களால கடந்த காலத்துல அந்த துறை சார்ந்த ஐயா துரைமுருகன் ஐயாவும் பார்க்க முடியல, ரகுபதியும் பார்க்க முடியல. இப்ப இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிற்பாடு இதோட 4 முறை பார்த்துட்டோம். என்ன சொல்றாங்க? நாங்க மனு கொடுத்துருக்குறோம். இல்ல முறையா வந்து சொல்றாங்க கரெக்டா ப்ராப்பர் பண்ணணும். இதுல வந்து 50,000 கோடி 1 லட்சம் கோடி இப்ப நடுவில் பூமி மாதிரி பேச போதுன்னாங்க. டேரக்டர் முன்னாடி 11/6 மீட்டிங் பண்ண தமிழ்நாடு லாரி உரிமையாளரும் டைரக்டர் எல்லாம் அந்த இடத்துல லாரி சங்கத்தில் இருக்கிறவங்களே ஒற்றுமை இல்லாத ஒரு பிரச்சனை என்னன்னா, இதே செல்லராசமன் என்ன சொல்றாரு, ஆந்திராவுக்கு இது கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் தமிழகத்திலிருந்து களிமண்ணை வெட்டி எடுத்து 50,000 கோடி நஷ்டம்னு சொல்றேன். அப்ப இந்த அரசு என்ன சொல்லுது, 200% நான் வெளி மாநிலத்துக்கு போனா வரி போடுன்னு சொல்றாரு. இன்னொரு தலைவர் நம்ம சென்னையில் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு 109 லாரி இருக்குது. யுவராஜ் அவருக்கு 109 லாரி இருக்குதுங்க. சொல்லி முடிச்சிடறேன். அவர் 109 லாரி இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, ஆந்திராவில் இருந்து களிமலத்தை கொண்டாடலாம், ஆந்திராவில இருந்து மணல் கொண்டாடலாம். இப்ப தமிழகத்துல இருந்து வெளி மாநிலத்துக்கு போனா அரசுக்கு தமிழக அரசு வருவாய் வருது. அப்ப ஆந்திராவில இருந்து இங்க வந்தா தமிழக அரசு வருவா வருமா?